தேவையில்லாத நிறைய ஜங்க் ஃபுட்டுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம். தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்குறது இல்லை. ஸோ இதில் வர தொந்தரவுகளால் நம்மளுடைய ஆரோக்கியம் கெடுது. அப்போது நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு சிக்கல்னு வந்ததுன்னா நம்ம மருத்துவத்தை நாடி போகாமல் உணவே மருந்தாக இருக்கணும். குடல் அழற்சி அப்படின்றது அவங்களுக்கு அதாவது அது ஐபிஎஸ்னு சொல்லுவாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது நிறைய பெரியவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதனால் நாங்கள் அதை மாற்றணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணோம். இந்த நல்ல உணவு முறைகளை நாங்கள் எங்களுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி பிறருக்கும் அதை காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய குழந்தைக்கு நான் தேட போனது தான். அப்புறம் ப்ரௌனி பண்ணுறோம். ப்ரௌனிங்கிறது இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் ரொம்ப நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருளாக இருக்குது. அதையும் ஏன் நம்ம அதில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் ப்ரௌனிஸும் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ப்ரெட்டு, பன்னு, பீட்சா இது எல்லாமே சிறுதானியங்களை பயன்படுத்தியும் கோதுமையை பயன்படுத்தியும் பண்ணிகிட்ருக்கோம். 3 டைப்பான பிஸ்கட் வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு இதில் திணைன்னு போட்டிருக்கு, அதிலே போட்டிருக்கு திணை அப்படின்னு. இது திணை பிஸ்கட்ஸுன்றது எப்படி எத்தனை நாள் தாங்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ கொக்கோவா பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுற சாக்லேட் பிஸ்கட்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டில் இருந்தது. பிஸ்கட்டில் என்ன ரேஞ்சில் விற்கிறீங்க? பிஸ்கட்ஸ் நமக்கு 100 கிராம் பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா, சாப்பிடக்கூடிய எடிபிள் ரோஸ். அந்த எடிபிள் ரோஸை நாங்கள் காய வச்சு அதை பவுடர் ஆக்கி அதை நாங்கள் சாஸ் பண்ணுறோம். வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. கேக், பிஸ்கட், ப்ரௌனி இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு உமன் ஆண்டர்ப்ரனரை நம்ம இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். இதெல்லாமே சாதாரணமாக பண்ணக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் இவங்க என்ன ஸ்பெஷல்னால் சிறுதானியங்களை வச்சு வீட்லேயே இயற்கையான முறையில் இவங்க இந்த பிஸ்கட்ஸ், கேக் இது எல்லாத்தையுமே தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரித்து இன்றைக்கி பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க திரு பானு சித்ராவை நம்ம இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்களோட பிஸ்னஸ் கரியரை பற்றி சொல்லுங்கள். இப்போ எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு என்னென்னமோ தோணியிருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் ஐடியாஸ்னு இன்றைக்கி தேடினாலே அவ்வளோ ஐடியாஸ் வரும். அப்படிலாம் இருக்கும்போது இந்த மில்லட்ஸை வச்சு இந்த கேக் பண்ணலாம், பிஸ்கட் பண்ணலான்னு ஏன் தோணுச்சு? கேக் பண்ணலாம், பிஸ்கட் பண்ணலான்றது கூட நார்மலான ஒரு பேக்கரி கான்செப்ட். அதுலேயும் நம்ம மில்லட்ஸ் இந்த சிறுதானியங்களை வச்சு பண்ணணும், அந்த எண்ணம் எங்கே உருவாச்சு? நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த தேடுதலையும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கை அனுபவம் தான் எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் போகும்போது என்ன காரணமாக இருக்குன்னு தேடினோன்னா, எனக்கு உடல் பிரச்சனைகளுக்குமே என்ன காரணம் தேடினோன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலில் ப்ராப்ளம் நிறைய பண்ணுறோம். சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, எந்த பொருளை சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் நம்ம சாப்பிட்றதில்ல. அதுக்கப்புறம் தேவையில்லாத நிறைய ஜங்க் ஃபுட்டுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம். தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்குறது இல்லை. ஸோ இந்த உடலை சரியாக வச்சுக்கிறதுக்கான எந்த ஒரு சரியான விஷயத்தையும் நம்ம சரியாக அணுகிறதில்ல. ஸோ இதில் வர தொந்தரவுகளால் நம்மளுடைய ஆரோக்கியம் கெடுது, மனநலம் கெடுது. ஸோ இதனால் உடம்புக்கு நோய்களும் மனசில் பிரச்சனைகளும் உருவாகுது. அப்போது நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு சிக்கல்னு வந்ததுன்னா நம்ம மருத்துவத்தை நாடி போகாமல் உணவே மருந்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை எங்களுக்கு புரிய வச்சது நம்மாழ்வார் ஐயா அவர்கள் தான். இப்போ எங்கள் உணவு முறையில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வரும்போது உடலுக்கு நல்ல அது ஒரு விளைவை கொடுத்தது. பிரச்சனைகள் சரியாச்சு. இந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி மில்லட்ஸும் நம்ம இந்த உணவு எடுத்துக்கும் போது கம்பும் கேழ்வரகும் ஒரு சாதாரணமாக உணவு முறையில் இருந்த ஒரு ஜெனரேஷன் தான். முன்னாடி இருந்த காலத்தில் அவங்கெல்லாம் அப்படி தான் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம எல்லாமே ரகம் மாறி அது உருவாக்கப்பட்ட ரகங்களை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். வெள்ளை அரிசி, பாலிஷ்டு, மரபணு மாற்றப்பட்ட உணவு முறைகளை நிறையா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதில் தொந்தரவுகளும் இருக்குது. ஃபைபருக்கு தேவையான அரிசியில் கூட அந்த ஒரு இழை மாதிரி இருக்கும், சிவப்பு கலரில் ஒரு இழை மாதிரி இருக்கும். அது அதோட பிராண்ட் சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நமக்கு அந்த டைஜஷன்லாம் சரியாக நடக்கும். நம்ம அதை எடுத்துகிட்டு அதை மட்டும் பாலிஷ் பண்ணி ஃபுல் பாலிஷ்டு பண்ணி சாப்பிடும்போது அது நமக்கு வெறும் கார்போஹைட்ரேட்ஸாக மட்டும்தான் உள்ளே போகவே தவிர அது ஒபிசிட்டியாக தான் நிறைய பேருக்கு வருது. ஒபிசிட்டி மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பதப்படுத்தப்பட்ட ப்ராசஸ்டு ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகம் சேர்த்து செய்கிற ஃபுட்டு, இதனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு உடம்புல. இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், குடல் அழற்சி அப்படின்றது அவங்களுக்கு அதாவது அது ஐபிஎஸ்னு சொல்லுவாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது நிறைய பெரியவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதனால் நாங்கள் அதை மாற்றணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணோம். இந்த நல்ல உணவு முறைகளை நாங்கள் எங்களுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி பிறருக்கும் அதை காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய குழந்தைக்கு நான் தேட போனது தான்.
பிஸ்கட்ஸ்னு கொடுக்க வேண்டியது வரும், கட்டாயமாக ஆயிடுச்சு. அது பிஸ்கட்ஸும் கேக்கும் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறதுங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. இப்போ அது கொடுக்க வேண்டியது வரும். அதை நம்ம ஆரோக்கியமாக கொடுக்கணும். வெளியில் போய் பார்த்தோம்னா பிஸ்கட்ஸ் அண்ட் கேக்கெல்லாம் வந்து இப்போ இருக்க காலத்தில் கேக்கில் என்னென்ன கலர் போடுறாங்க, கேக்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு எங்கேயுமே சொல்கிறது இல்லை. எந்த ஒரு பேக்கரிக்கு போனாலும் ஒரு கேக் தனியாக வேணால் நம்ம வாங்கிக்கலாம், 1 கிலோலேருந்து எவ்வளோ கிலோ வேணாலும் வாங்கலாம். ஆனால் அது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்க்ரீடியன்ஸ் போடுறது கிடையாது. அப்போ எனக்கு பயமாக இருந்தது. என் குழந்தைக்கு நான் கொடுக்குற பொருள் வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு கூட தெரியாமல் நான் வாங்கி கொடுக்குறதுன்றது எனக்கு அச்சமாகவே இருந்தது. அப்போ அதை நம்மளே ஏன் செய்யக்கூடாது? அதுவும் மில்லட்ஸையும் ஏற்கனவே நம்ம பயன்படுத்திட்டு வர உணவுப் பொருட்கள் தானே, பாரம்பரிய அரிசிகளும் மில்லட்ஸ் அப்படின்னும் போது அதை பயன்படுத்தி நம்ம கேக் பிஸ்கட்ஸ் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை தான். எப்போ ஆரம்பிச்சிங்க? நாங்கள் இதை 2021 ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட இருந்து வாங்கி விற்பனை பண்ணுறவங்களும் இருக்காங்க, எங்ககிட்ட நேரடியாக வாங்கிக்கிறவங்களும் அதிகமாக இருக்காங்க இப்போது. ஓகே, என்னென்னலாம் இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க? சிறுதானியங்களை பயன்படுத்தி பிஸ்கட்ஸ் பண்ணுறோம். முழு கோதுமை மாவு, அதில் பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தியும் பிஸ்கட்ஸ் பண்ணுறோம். கேக் பண்ணுறோம், சிறுதானியங்களை பயன்படுத்தியும் கோதுமை பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தியும் கேக்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ப்ரௌனி பண்ணுறோம். ப்ரௌனிங்கிறது இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் ரொம்ப நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருளாக இருக்குது. அதையும் ஏன் நம்ம அதில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் ப்ரௌனிஸும் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ப்ரெட்டு, பன்னு, பீட்சா இது எல்லாமே சிறுதானியங்களை பயன்படுத்தியும் கோதுமையை பயன்படுத்தியும் பண்ணிகிட்ருக்கோம். பிஸ்கெட் சொல்லியிருக்கீங்க, 3 டைப்பான பிஸ்கெட் வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து திணைன்னு போட்டிருக்கு, அதிலே போட்டிருக்கு திணை அப்படின்னு. இது திணை பிஸ்கெட்ஸுன்றது எப்படி, எத்தனை நாள் தாங்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது நம்ம பிஸ்கட்ஸ் பார்த்திங்கன்னா மில்லட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறோம். கோதுமை மாவையும் மில்லட்ஸையும் நம்ம வந்து ஒரு அளவில் பயன்படுத்தி பண்ணுறோம். இது வந்து ஒரு 25 நாள் தாங்கும். இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்காது, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட இருக்காது இந்த பிஸ்கட்ஸில். அதே போல் இது நட்ஸ்னா என்னென்ன நட்ஸ்லாம் போட்டு பண்ணுறீங்க? முந்திரி போடலாம், பாதாம் போடலாம், வேர்க்கடலை போடலாம், இதெல்லாம் சேர்த்து பண்ணலாம். இப்போ கொக்கோவா பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுற சாக்லேட் பிஸ்கட்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கிற பிஸ்கட்ஸு. இப்போ இந்த பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ பிஸ்கட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு கோதுமை ஒத்துக்கிறது இல்லை, கோதுமை அலர்ஜியாக இருக்குது நிறைய பேருக்கு. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பால் பொருட்கள் அலர்ஜியாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அதை வீகனாகவும் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தோம். க்ளூட்டன் ஃப்ரீயாகவும், கோதுமையிலையும் மைதாலையும் அந்த க்ளூட்டன் அதிகமாக இருக்கும். அந்த க்ளூட்டன் நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை. இப்போ அவங்களுக்காக வெறும் சிறுதானியத்தை மட்டுமே பயன்படுத்தி பண்ணுற க்ளூட்டன் ஃப்ரீ பிஸ்கட்ஸும் எங்ககிட்ட இருக்குது. ஓகே, சிறுதானியங்கள்னா ஏதாவது ஒரு 2 சொல்ல முடியுமா? கம்பு, கேழ்வரகு, சோளம், சாமை, வரகு, குதிரவாளி, திணை. இந்த பிஸ்கட் இதுவும் திணை தானா? இல்லை, அது வந்து பட்டர் பிஸ்கட், கோதுமையும் பட்டரும் வச்சு பண்ணுறது, நாட்டு சர்க்கரை, இதுதான் மூலப்பொருள். நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணிட்டீங்க. பிஸ்கட்டில் இருந்தது. பிஸ்கட்டில் என்ன ரேஞ்சில் விற்கிறீங்க? பிஸ்கட்ஸ் வந்து நமக்கு 100 கிராம் அப்படிங்கிறதுல 80 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குது. நட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி விலை வந்து மாறுபடும். ஓகே. இப்போ பிஸ்கட்ஸ் இல்லாமல் அடுத்து என்ன சொன்னீங்க? கேக்கில் என்னென்னலாம் பண்ணுறீங்க? கேக் வெரைட்டிஸில் வந்து கோதுமை வந்து பேஸ், கோதுமையை வந்து நாங்கள் பயன்படுத்திப்போம். எல்லா கேக்குக்கும் பேஸ் கோதுமை தான். இப்போ அது பண்ணியிருக்கோம். இன்னும் விரைவில் வந்து அதையும் க்ளூட்டன் ஃப்ரீயாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களை கேட்குறாங்க மக்கள். எனக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருக்குது, ஸோ எனக்கு க்ளூட்டன் ஃப்ரீயாக பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த முயற்சியில் இருக்கும். எங்களோட கேக்ஸில் வந்து கோதுமையும் மில்லட்ஸும் இருக்கும். இப்போ இது வந்து ராகி, இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா, அது வந்து ராகி கேக்கில் ராகியில் பண்ண கேக். இயற்கையாக பண்ணுறதால இப்போ நம்ம வந்து இந்த பேக்கரியில் நார்மலாக ஒரு கேக் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க, அது 1 நாள் 2 நாள் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி? இல்லை, அந்த கேக்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தாங்க, ஒரு 10 நாள் கூட அது வரும். அவங்க விற்கும் போதே அதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பாங்க. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடாமல் செய்கிறோம். எந்த ஆர்டிஃபிஷியல் கலரு எசன்ஸு கூட எதுவுமே இருக்காது, ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி பண்ணும்போது இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 நாள் தான். 2 நாள் நம்ம வெளியில் வச்சுருக்கலாம், ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 3-4 நாளைக்கு வரும், அவ்வளவுதான். சாதாரணமாக ஒரு உணவு பொருள் அப்படிங்கிறது வெளியில் வச்சா கெட்டு போகும் இல்லையா, அது அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, கேக்கில் இப்போ நீங்கள் சொல்லிடுங்க கோதுமையை வச்சு நம்ம மில்லட்ஸ் வச்சு பண்ணுறோம். அதுலேயே அது ஃப்ளேவர் வெரைட்டி இருக்கா? ஆமாம், இப்போ செலிப்ரேஷன் கேக்காக வேணும், எனக்கு க்ரீம்லாம் தடவி வேணும் அப்படின்னும் போது அதில் ஒரு சில ஃப்ளேவர்ஸை நாங்கள் வீட்லேயே பண்ண முடியுது. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அந்த சிரப்லாம் நாங்கள் வீட்லேயே பண்ணிவிடுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரோஸில் பண்ணுறது, பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா, சாப்பிடக்கூடிய எடிபிள் ரோஸ். அந்த எடிபிள் ரோஸை நாங்கள் காய வச்சு அதை பவுடர் ஆக்கி அதை நாங்கள் சாஸ் பண்ணுறோம். கலரும் வந்து நமக்கு ரோஸ் கலர்ல கிடைக்கும். ஆமா, சாஸ். ஆமா, இது ரோஸ் சாஸ்ன்னு சொல்லிக்கலாம், ரோஸ் சிரப். இல்ல இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? இதுல டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்?
ரோஸோட ஃப்ளேவர் நல்லாவே வரும் இதில். அது இல்லாமல் நாங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம், நாட்டு சக்கரை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருளாகவே மாறிடுது. ஆர்டிஃபிஷியலான கலரும் இல்லை, க்ரீமும் நீங்கள் வெளியில இருந்து வாங்குறது இல்லை, நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அதே மாதிரி சாக்லேட் கேக் பண்ணுறோம். சாக்லேட்டுமே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் 2 வகையான சாக்லேட் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து சாதாரணமாக கடைகளில் பேக்கரியில் கிடைக்கிற நார்மல் சாக்லேட், அது பயன்படுத்தக்கூடாது. அது வந்து ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்டு இன்க்ரீடியன்ஸே அதில் ஃபுல்லாகவே மாறும். முழுமையான ஒரு கொக்கோவா கொட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய சாக்லேட்டாக இருக்காது. ஸோ நாங்கள் பயன்படுத்துறது கோவச்சர் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான கொட்டையிலேருந்து முழுக்க அதை வந்து பாராக மாற்றுவாங்க. ஆமாம், இயற்கை முறையில் ரெடி பண்ணுறது. அதுலேயும் இருக்கும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், பட் ரொம்ப கம்மி அளவில் இருக்கும். அந்த சாக்லேட்ஸை பயன்படுத்தி கெடுதி இல்லாத ஒரு சாக்லேட்டை வகையை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதில் பண்ணுறோம். ஓகே. அது இல்லாமல் வேறு கேக்கில் என்ன? வேறு ப்ரௌனிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான், அது கொக்கோவா பவுடர், தரமான கொக்கோவா பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணி ப்ரௌனிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் பிரெட் நிறைய பேருக்கு இப்போது தேவையாக இருக்குது. பிரெட்டும் பண்ணுறோம். பிரெட் நிறைய பேருக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா உடம்பு சரியில்லைனா கூட இப்போ பிரெட் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் ஜுரமாக இருந்ததுன்னா 2 பிரெட்டு சாப்பிட்றாங்க, பாலில் தொட்டு சாப்பிட்றாங்க. அது ரெண்டுமே ஒத்துக்காது. இது குளுட்டன் அதிகமாக இருக்கும், அதாவது லாக்டோஸ் அதிகமாக இருக்கும். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் அந்த உணவுப் பொருள் இருக்கணும். அப்போ அது கோதுமை அந்த டைம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது பிரெட்டு தேவைப்படாது. ஆனால் இப்போ வந்து பிரெட்டை வந்து ஒரு ஃபேமிலி ஃபுட் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஆமாம், அதே முழுக்க பிரெட்டையே யூஸ் பண்ணி அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஒரு டின்னரோ முடிக்கிற மாதிரி கல்ச்சர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாமல் ஒரு பிரெட்டை கொடுக்கும்போது அதோட சுவையும் தனித்துவமாக இருக்கும். பிரெட் முழுக்க கோதுமை, அதில் கொஞ்சம் சிறுதானியங்கள், திணை பிரெட் அந்த மாதிரி. ஆமாம், ராகி பிரெட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லாவே வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் முயற்சியில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பிரெட் எல்லாம் இன்னும் அழகாகவே பண்ணிட்டு. கேக் சொன்னீங்க, இப்போ என்னென்ன சைஸில் கேக் பண்ணி கொடுப்பீங்க? ஒருத்தங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா எத்தனை நாளைக்கு பிஃபோராக சொல்லணும்? எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே அனுப்பிட்டு தான் இருக்கோம். கொரியர் மூலமாக நாங்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் எல்லாருக்குமே கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நாள் டெலிவரி ஆகக்கூடிய இடத்துக்கு நாங்கள் கேக்ஸுமே அனுப்பிட்டு இருக்கோம். ஓகே. குறைஞ்சது இப்போ ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம். சவுத் இந்தியா வரைக்குமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் டெலிவரி கொடுத்துருவீங்க? அது வரைக்கும் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட பர்த்டேக்காக அவங்க அம்மா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தூரத்துல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து 25 கிலோமீட்டர் தாண்டி போகணும் அந்த கேக்கு. ஆனால் எனக்கு இந்த கேக் தான் வேணும், எனக்கு கோதுமை கேக் தான் வேணும், கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. 1 கிலோ இருக்குமா? இது 1.5 கிலோ இருக்குமா? இந்த கேக் வந்து 1 கிலோ கேக். 1 கிலோ கேக். அதில் நாங்கள் பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி கேட்குறாங்க நம்ம கிட்ட வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி அவங்க சொல்கிற டிசைன்லாம் கூட பண்ணி தந்துடுவீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே. இந்த கேக் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. அதே மாதிரி கேக் என்னென்ன சைஸ்ல எல்லாம் கொடுக்குறீங்க? குறைஞ்சது கிலோ கணக்கு 1/4 கிலோலேருந்து நம்ம எவ்வளோ கிலோ வேணாலும் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ டெலிவரிக்கு வந்து அது ஆட் ஆன் ஆகிடும்? டெலிவரிக்கு வந்து அது ஆட் ஆன் ஆகும். டெலிவரி இல்லை, எனக்கு நேர்லேயே நான் வந்து வாங்கிக்கிறேங்க. இப்போ நம்ம இடம் வந்து குன்றத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது, எனக்கு சரௌண்டில் தான் இருக்கேன், நான் நேரில் வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்படியும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க எங்ககிட்ட, நாங்கள் ரெடி பண்ணி வச்சுடுவோம். அவங்க வந்து வாங்கிக்க முடியுன்ற தூரத்தில் இருந்தாங்கன்னா நேரில் வந்து வாங்கிக்குவாங்க. இந்த கேக்கோட ப்ரைஸ் எல்லாம் என்ன ரேஞ்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சாதாரணமானது க்ரீம் இல்லாத கேக்லாம் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து பண்ண முடியும். ஓகே. க்ரீமோட பண்ணுறது 1300 பர் கேஜி கேக். நான் சொல்கிறது 1000 to 2000 வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே. ப்ரௌனிஸ்லாம் என்ன ரேஞ்சில் வரும்? ப்ரௌனிஸும் அப்படி தான் 1/4 கிலோலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். 350லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போ ஆர்கானிக் கேக் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆனால் அவங்கள கூட சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எக்கு ஆட் பண்ணுறோம், ஒயிட் எக்கு ஆட் பண்ணுறோம், எக்கோட ஒயிட் ஆட் பண்ணாதான் அந்த ஒரு இந்த பஃபினஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் உங்களோட கேக்கில் எதுவும் ஆட் பண்ணுறீங்களா? உங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேக்கோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை, நாட்டு சக்கரை, முட்டைக்கு பதிலாக நாங்கள் தயிர் யூஸ் பண்ணுறோம். சில இடத்துல பால் யூஸ் பண்ணுறோம். அந்த பாலும் ஒத்துக்கலன்னும் போது நம்ம அதை பிளான் பேஸ்டாக யூஸ் பண்ணுறோம். முந்திரியிலேருந்து பால் எடுக்கலாம், அரிசியிலேருந்து பால் எடுக்கலாம், பாதாம்லேருந்து பால் எடுக்கலாம். பால் ஒத்துக்கலைன்னா நாங்கள் அதையும் யூஸ் பண்ணுறோம். சர்க்கரைக்கு வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம், கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம், பனக்கற்கண்டு யூஸ் பண்ணுறோம். அப்போது அந்த ஃப்ளஃபியாக வர்றதுக்காக நம்ம தனியாக எதுவும் நாங்கள் சேர்க்குறதில்ல. இந்த கேக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு தனித்துவமான ஒரு சுவையும் இருக்கும் இதில். இப்போ சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசிகளையும் நீங்கள் வந்து கேக்கில் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் எந்த ரேஷியோவில் பண்ணுறீங்க? எவ்வளோ அளவு சேர்ப்பீங்க? இப்போ முழுக்க நாங்கள் சிறுதானியம் வச்சுமே பிஸ்கட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா சோளம்லேருந்து பண்ணது, அது முழுக்க சோளம் தான். ஓகே. அதில் கோதுமையே சேர்க்கல. இப்போ இந்த பிஸ்கட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோதுமை சேர்த்துருக்கு, ஆமாம், கோதுமையோட திணையும் சேர்த்து பண்ணுறோம்.
ஆனால் இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை, பிஸ்கட் சாஃப்டாக வரணுங்கிறதுக்காகவோ கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காகவோ வேறு எந்த ஒரு ஐட்டமுமே அதில் ஆட் பண்ணலை. உமன் ஆண்டர்ப்ரனராக அவங்களோட ஜேர்னியை நீங்கள் தொடர்ந்துட்டுருக்கீங்க. இதே போல் ஆகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஆனால் அவங்களால வந்து பண்ண முடியாது, பண்ணலாமான்ற ஒரு தயக்கம் இருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னால் என்ன? இப்போது உணவு தேவைன்றது நிறைய பேருக்கு இருக்குது. உணவுத்துறையாகட்டும் எந்த துறையாக இருந்தாலுமே அது பிறருக்கு நல்லது பண்ணுமா, பிறருடைய உடம்புக்கு அது வந்து நல்லது பண்ணுமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு மோட்டோவாக வச்சுட்டு நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லாவே கொண்டு போக முடியும். நிறைய பேருக்கு தேவை இருக்குது, நல்ல உணவுப் பொருட்களுக்காக மக்கள் தேடி. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்ப்ரனராக ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு கொள்கைகளை ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பாக அதில் விடாமுயற்சி இருக்கணும். நம்ம நல்ல பொருள் பண்ணுறோன்ற நம்பிக்கையும், அது மார்க்கெட் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா மார்க்கெட்டிங் நிறையா விஷயத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போதும், அது 4 பேருக்கு தெரியப்படுத்தும். நம்ம பண்ணுற நல்ல விஷயத்தை 4 பேருக்கு தெரியப்படுத்துறது முதல்ல முக்கியம். ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக அந்த சோஷியல் மீடியா இது எல்லாமே நம்ம அழகாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு பயன்படுத்தினோன்னா நிறைய பேருக்கு இப்போ நல்லா ரீச் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் மேன்மேலும் உங்கள் பிஸ்னஸில் வளரணும் அப்படின்னு OH குழுமம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாலோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. நன்றிங்க. நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.